நம்ம இன்றைக்கி ஒரு நீர் தோசை பண்ணலாம்ப்பா. அந்த நீர் தோசைக்கு பாரம்பரிய அரிசி பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வேறு வெள்ளை அரிசி எதுவுமே போடலை, வெறும் பூங்கார் அரிசி மட்டும் எடுத்து நல்லா ஒரு 4 முறை கழுவிட்டு இது ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன்ப்பா. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு போடணும். அதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காயை உடைச்சி, குட்டி தேங்காய் உடைச்சி அதை துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் அந்த அரிசி போட்டு மாவு அரைச்சி நம்ம நீர் தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சட்னிமா. இது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 2, சாதா சில்லி 2 போட்டு, புளி பாருங்கள், இந்த சட்னிக்கு தேவையான புளியும் இதிலே ஊற வச்சுருக்கிறேன் நான். ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இது அப்படியே தாளிச்சிடணும், அவ்வளோதான். கொதிக்க வைக்கிற வேலைலாம் இல்லை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதையும் அரைச்சிட்டு அதையும் அரைச்சிக்கிட்டு நான் வரேன். பாருங்கள், இந்த சின்ன வெங்காய சட்னி அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். புளி, காஞ்ச மிளகா, உப்பு, சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தாளித்து நம்ம மூடிடணும், அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க நல்லெண்ணெய். ஏன்னா இந்த எண்ணெயோட சூட்டில் தான் அந்த சட்னி வதங்கணும். அது கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அந்த சட்னி. கடுகு போடுறேன். அது கடுகு பொரிட்டேன்னு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறோம். அந்த பருப்பு நல்லா செவக்கட்டன்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை. இந்த ஊற்றுறேன் பாருங்கக்கா. இவ்வளோதான் இந்த சட்னிக்கு வந்து இவ்வளோதான் வேலை. இது அப்படியே ஒரு கலரிட்டு மூடிடணும்பா. இது அதுக்குள்ளவே அது வேகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீர் தோசை மாதிரி வரலப்பா அது. ஏன்னா அந்த அரிசியில் ரொம்ப மட்டை இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப நைஸெல்லாம் வரமாட்டேங்குது அரைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம பாரம்பரிய அரிசியோட நம்ம இட்லி அரிசியும் சேர்த்து கலந்து அரைக்கிறது. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். பச்சரிசியில் தானே பண்ணுறோம். நம்ம வெறும் இந்த பூங்கார் அரிசி பச்சரிசிலே நம்ம பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சாதா தோசை மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. சாப்பிட்டு பாருங்கள் செய்து. நல்லது தானே. நம்ம எவ்வளோ பாரம்பரிய அரிசி எப்படிலாம் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. இந்த சட்னி வந்துமா ஒரு நாளைக்கு மட்டும்தான். இது கொதிக்க வச்சோம்னா மறுநாள் கூட நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே தாளித்து கொட்டுறதுனால ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும். மறுநாளைக்கெல்லாம் இது கெட்டு போயிடும். நீங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிடுங்க. பச்சை வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.